வானகம் பசங்களா, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் எஸ்பிஎஸ் வீடியோ போட போறோம். ஸோ எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 28ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓட என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக புரியுன்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கூட போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடோடமான கொஸ்டின் சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த கொஸ்டின் ஸ்டார்டிங்ல படிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அதை படிச்சு அப்படியே கண்டினியூஸா போக போக கொஸ்டின் டார்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபேன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, வாட் சென்சே வால்யூம் 25 எஸ்பிஎஸ்ல நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அது என்னதுன்னா, மக்களோட கனவுல வரையறதுதான் மாங்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அதை கேட்டோன்னே எனக்கு உண்மையை ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு கனவு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் கேட்கறப்ப சரி அவர் ஏதோ பெருசா சொல்ல போறாரு போலதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கணும். ஆனா அவர் அதுக்கு அடுத்து என்ன கனவுன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா, என்னோட கனவு என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னா, நாம ஏன் ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு அதான் சொல்றாங்க. ஆனா அந்த கனவு வந்து நிறைவேற மாட்டுது, ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேள்வி வந்து கேட்டுக்கிறாரு. ஸோ ஓட அது என்ன சொல்றாருன்னா, ஓ நாம ஏன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணுமா, அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அது கனவுதான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து முன்னாடி வந்து குளிக்கிற மாதிரி ஒரு சீன் வருமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறமா அவரே வந்து பாத்தீங்கன்னா, அடைச்ச அப்ப வந்து கையை வச்சு மறைச்சிக்கிறாள்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவரே கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறமா இது பத்தாததுக்கு இந்த விவி பைத்தியக்காரி வேற திடீர்னு டவல் எடுத்துன்னு போய் வந்து கவர் பண்றவா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரே கடுப்பாகிறாரு. அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு எமர்ஜென்சி, அடுத்த டைம் இந்த மாதிரி வரையறப்ப நான் வேற ஒரு ஆங்கிள் சூஸ் பண்ணி பார்த்து வரையறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. சோ இந்த கொஸ்டின் யாரு கேட்டான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா இவன் எவ்வளவு வெறியில இருக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்களா. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ராபின் அவளோட பாடி பார்ட்ஸ் வந்து க்ரோ பண்றால, அதோட ரேஞ்ச் வந்து 200 ஹனானஸான்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த ஹனானஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம போட எஸ்பிஎஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லூஃபியோட ஸ்ட்ரெச்சிங் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓடா வந்து கம்மு கம்முன்னு சொல்லிட்டு அதுல கணக்கு பண்ணுவாரு. அதனால ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா 200 ஹனானஸான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து பாத்தீங்கன்னா ஆமா அந்த மாதிரி தான் ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஓடா சென்சே என் அப்பா என்கிட்ட வந்துட்டு ஒன் பீஸ் ஒரு வேர்டான மாங்கான்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்ல ஒன் பீஸ் வந்து ஒரு கிரேட்டான மாங்கான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போட வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்ற மாதிரி கேட்டுட்டு, இதை நீங்க வந்து பொறுமையா சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லணும், சோ எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒன் பீஸ் வந்து ஒரு வேர்டான மாங்கான்னு சொல்லிட்டு ஓடவே வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்சே நீங்களா இருக்கட்டும் இல்ல ஒன் பீஸ்ல இருக்கிற மற்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும், ஸ்பிரிட்ன்ற வார்த்தையை வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஸ்பிரிட்னா என்னது எனக்கு வந்து புரியவே இல்லை. நான் டிக்ஷனரியில கூட போய் தேடி பார்த்தேன், ஆனா அந்த வார்த்தையே வந்து அங்க இல்ல. எனக்கு வந்து அது புரியல. சப்போஸ் எனக்கு மட்டும் தான் புரியலையா, இல்ல மத்தவங்க எல்லாம் புரியுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதான் எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓட என்ன சொல்றாருன்னா, ஸ்பிரிட்ன்றது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் ஒருத்தவங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஹார்டா ஹோப் பண்ணாங்க, நம்பினாங்க அப்படின்னா அது நடக்கும்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடாச்சி என்னால ஹோம்ஒர்க் கூட பண்ண முடியல, ஏன்னா நீங்க இதை பத்தி ஏதோ ஒரு எஸ்பிஎஸ்ல சொன்னீங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டிராயிங் பண்றப்ப எதை டிராயிங் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதா நீங்க வந்து சொன்னீங்க. அதை வச்சு பாக்குறப்ப உங்க ஐபால்ஸ் உங்க ஸ்கல்ல விட்டு போகன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாரு. ஸோ ஓட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாங்கா பேஜ்ல எல்லாம் ப்ரூஃப் வரதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்ப கண்ணு வந்து ஸ்கல்ல விட்டு வெளியே வர மாதிரி ஷாக் ரியாக்ஷன் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு இது வரைஞ்சிருக்கிறாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ணி உங்க ஐபால் ஸ்கல்ல விட்டு போமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றேன், அஃப்கோர்ஸ் அது என்னோட ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கே அது வந்து சர்ப்ரைஸா இருக்கும், ஏன்னா அது வந்து பறந்து போறது பாக்குறது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து இது பறந்து போகும் பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் போகும்னா 18 யார்க்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அகைன் நம்ம முன்னாடி சொன்னதுதான், இந்த ஹனானஸ் கம்மு கம்முஸ்ல இந்த யார்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டேர்ம் தான், அதை கரெக்டா நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ 18 யார்க்ஸ் வரைக்கும் போவோம். அண்ட் இது வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 84 யார்க்ஸ். ஸோ எல்லாருமே அந்த 84 பீட் பண்றதுதான் முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, 7 வார்லாட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பிரைவேட்டிசம் மாடலா வச்சு நீங்க வரைஞ்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பிரைவேட்டிசம் என்னன்னு சொல்லி நான் அடுத்து சொல்றேன். இந்த பிரைவேட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிரான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா ஸ்பெயினை வந்து தாக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பெரிய பவரா இருந்தது. அவங்கள வந்து கவுண்டர் பண்றதுக்காக கடைசி ரெசார்ட்டா இந்த பிரைவேட்டிஸை யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, பைரட்ஸ் வந்து ஸ்பானிஷ் டவுன்ஸ் வந்து ரைட் பண்ண வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற லூட்டை கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. அதை வச்சுதான் 7 வார்லாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடலான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, அப்பாடா ஒரு சீரியஸான கொஸ்டின் மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கடுத்து பிரைவேட்டிஸா, ஆமா கரெக்ட், பிரைவேட்டிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைசன்ஸ்டு பைரட் தான். அதாவது சட்டவிரோதமா இருக்கிற பைரட்ஸ் இருந்துருக்காங்க அந்த டைம்ல. அண்ட் அதே மாதிரி சட்டத்துக்கு கீழே
அப்படி இருக்கிற பைரட்ஸும் வந்து இருந்திருக்காங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சொந்த நாட்டுக்கு அவங்க ஹீரோவா இருந்துக்கிறாங்க. ஆனா மத்த நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திருடனா இருந்துக்கிறாங்க. அண்ட் நீங்க வரலாற்றை திருப்பி பாக்குறப்ப பைரட்ஸ் எல்லாருமே வந்து கிரிமினல்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி பைரட்ல ஹீரோஸா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அண்ட் அவங்க பண்ணது வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பைரட்ஸ் வந்து பைரட்ஸ் தான். கிரைம் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜஸ்டிஸ் கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஹலோ ஓடா சான், இதை வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். வால்யூம் 25ல பேஜஸ் 158 to 159 நான் முடிஞ்சா போட்டோ போடுறேன், தேடி பார்த்து கிடைக்கலன்னா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? அதுல வந்து ஒயிட் பேர்டு கூட நர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. ஒயிட் பேர்டு இருக்கிற வால்யூம்னோடனே சரி நான் ஒயிட் பேர்டு பத்தி கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒயிட் பேர்டை விட்டுட்டு அவர் கூட இருக்கிற நர்ஸை பத்தி கேக்குறாங்க. அவங்க எல்லாருமே லெப்பர்ட் பிரிண்ட் டைட்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸா இல்லைன்னா உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒயிட் பேர்டுக்கு லெப்பர்ட் பிரிண்ட்ஸ் பிடிக்குமா, அதனால அவங்க போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, லெப்பர்ட் பிரிண்ட்ஸ் வந்து நீங்க போடுறப்போ அது மாதிரி ஒரு வைல்ட் ஃபீலிங் வந்து இருக்கும், அது பார்க்கறது நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ் வந்து பேண்ட் தான் போடுவாங்க. அந்த விஷயத்த கேட்டவொடனே நான் அழப்போறன்ற மாதிரி சொல்லிட்டு ஒயிட் பேர்ட் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அண்ட் அவரோட ஆசை என்னன்னா, ஒயிட் பேர்டோட ஆசை என்னன்னா, உலகத்துக்கு இருக்கிற எல்லா நர்ஸுமே இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் போகணும்னு சொல்லிட்டு தான் அவரோட ஆசையா. என்ன மாதிரியான ஒரு நாட்டி தாத்தா அவருன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ ஒயிட் பேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெப்பர்ட் பிரிண்ட் டைட்ஸ் தான் பிடிக்குமா. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வால்யூம் 27ல ஜெயாருக்கு வந்து ஒரு மேன்ஸ் ரொமான்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. நான் வந்து ஒரு பொண்ணு, எனக்கு 18 வயசு ஆகுது, எனக்கு வந்து பர்னிங் பேஷன் ஃபார் அட்வென்ச்சரும் இருக்குது, அதே மாதிரி இன்ஃபினிட் ட்ரீம்ஸும் வந்து இருக்குது. உங்க மாங்காய் படிக்கிறப்ப ரத்தம்லாம் வந்து கொதிக்குது, அதனால இதுக்கு பொறுப்பேற்றுக்கோங்க. பொறுப்பேற்றுக்குன்னு உங்க மாங்கால பொண்ணுங்களே வந்து இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு உமனோட ரொமான்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இல்ல அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த மேன்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ் தான், மேன்னா ஒரு ஃபுல்லா பசங்களை மட்டும் குறிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் உண்மையே நல்ல பொண்ணுங்க அவங்களுக்குள்ள ஆம்பளே வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவங்கள வந்து சிக்கன் சொல்லிட்டு கூப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அதனால இப்ப நான் திருப்பி சொல்றேன், நல்லா கேட்டுக்கன்ற மாதிரி சொல்லிட்டு மென்னு அப்புறமா உமன் அவங்க ரெண்டு பேருமே மேன்ஸ் ரொமான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வார்த்தைன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அதுல உமனும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், தனியா உமன்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், மேன்ஸ் ரொமான்ஸ்ல உமன் அடங்குவான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓடா சென்ஸ் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னோட ஹைஸ்கூல் எக்ஸாம்ல நான் யாரை அட்மையர் பண்றேன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு நான் லூஃபின்னு சொல்லிட்டு ஏத பொறுத்த எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன். அவங்க அதை கேட்டவொடனே இல்ல அந்த மாதிரி எழுதிடாத, அது எம்பாரசிங்கா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு உண்மையிலே லூஃபி வந்து பிடிச்சிருக்குது, நான் அவனை அட்மையர் பண்றேன், அதனால எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன்ற மாதிரி போயிட்டு இல்ல லூஃபி நீ அட்மையர் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதுனா அது எம்பாரசிங்கா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேனுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஓடா வந்து பதில் சொல்லிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 28ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஓடா வந்து ஆன்சர் பண்ணது. இதுல எந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எது உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் பத்தி தெரியாது சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கற கொஸ்டின் ஓட ஆன்சர் பண்ணுவாரு. இந்த வால்யூம்ல இந்த கொஸ்டின் தான் ஃபேன்ஸ் கேட்டாங்க, இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறக்காம கேளுங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்பிஎஸ் பத்தி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து உங்களை பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.